Hello friends, welcome to Healthy Food Chef. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு ஸ்வீட் பார்க்க போறோம். beetroot halwa. இது வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒன்று. பீட்ரூட்டை ஒரு 2 அல்லது 3 இந்த மாதிரி சின்ன ஹோல் இருக்கிறதுல திருகி வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு திருகி வச்சு சாப்பிட்றது பிடிக்கும். இல்லை உங்களுக்கு திருகினது வேணாம் அப்படின்னா மிக்சியில் நீங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பச்சையாக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி திருகி இல்லை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நட்ஸ் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பாதாம், முந்திரி, ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா உடச்சி போட்டு வெறுமனே நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். நெய் வேணுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம திருகி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட்டை வடை சட்டியில் போட்டு வதக்கிக்கலாம். அது வந்து நல்லா வேகணும். அதுக்காக ஃபஸ்ட்டு பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்குவோம். ஒரு பிஞ்ச் அளவு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அரைச்சிருந்தாலும் சேம் அதே மாதிரி நீங்கள் வடை சட்டியில் போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்து 1 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இது வந்து பாலோடு நல்லா சேர்ந்து வேகும்போது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வேகட்டும். நல்லா இந்த பால் ஃபுல்லாக அந்த பீட்ரூட் வந்து வெந்து இஞ்சிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இந்த பால் ஃபுல்லாக நல்லா சுண்டின பிறகு தண்ணியில் நல்லா சுண்டிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை வந்து உடம்புக்கு கெடுதல். அதனால் நான் வந்து இப்போ வெல்லம் சேர்க்க போகிறேன். நீங்கள் இதே இதில் கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். வெல்லம் கருப்பட்டி ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கருப்பட்டி சேர்த்து கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ நான் வெல்லம் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி எல்லாத்தையுமே நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றின தண்ணி இப்போ வெல்லம் சேர்த்துருக்கறனால இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பீட்ரூட்டில் நல்லா மெல்ட் ஆகி ஃபுல்லாக இஞ்சிற அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி பாருங்கள். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. தண்ணி ஃபுல்லாக இஞ்சிருச்சு. இப்போ நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 10 மினிட்ஸில் இது முடிஞ்சிடும். தண்ணி ஃபுல்லாக இஞ்சிருச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நட்ஸை உள்ளே போட்டு நீங்கள் பரட்டிக்கலாம். இல்லை உள்ளே போட வேணாம் அப்படின்னா நீங்கள் அல்வா எடுத்துகிட்டு மேலே கூட தூவி விட்டு சாப்பிட்டுக்கலாம். உங்கள் விருப்பம்தான். அவ்வளோதான் பாருங்கள். ரொம்ப சூப்பராக நல்லா டார்க்காக வெந்துருச்சு. அல்வா வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ அரைச்சி நம்ம இந்த மாதிரி ஊற்றினாலும் ஒட்டாமல் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா கெட்டியாக பரண்டு வரணும். அவ்வளோதான் பாருங்கள். ரொம்ப சூப்பரான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து திருகுனதில் செஞ்சது. இதே வந்து அரைச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பதத்துக்கு வரும். அரைச்சது ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்து திப்பியாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கொடுக்கலாம். உள்ள நட்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு இந்த மாதிரி கொலன்னு இருந்தால் பிடிக்காது. ஸோ திருகுன பதத்துக்கு கொடுக்கலாம். உங்கள் விருப்பம்தான். ஸோ எப்படி உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.